Claude Cowork. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் Claude Cowork ரொம்பவே இம்பார்ட்டன்டான தவிர்க்க முடியாத ஒரு டூலா மாறி இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த Claude Cowork பத்தி மல்டிபிள் செஷன்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸ்கில்ஸ், பிளகின்ஸ், கனெக்டர்ஸ், ஸ்கெடியூல்டு டாஸ்க்ஸ் இத பத்தி எல்லாம் நம்ம ரீசெண்டா கூட ஒரு டெடிகேட்டட் செஷன்ல டீடைல்டா பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி நீங்க as a working professional உங்களோட ஒர்க் ஃப்ளோல பிராக்டிகலா யூஸ் பண்றதுன்னு ரியல் டைம் யூஸ் கேசஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இன்னைக்கு அந்த ஆர்டர்ல Claude Coworkல இருக்கக்கூடிய another important featureான Claude Projects பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Claude Projects ஓட யூஸ் கேசஸ் என்ன, இதை எப்படி நீங்க as a professional உங்களுடைய டே டு டே ஒர்க்ல யூஸ் பண்றது, Claude Projectsனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், Claude Projects ஓட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AA coach John. செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவிக்கா இந்த செஷனுடைய அஜெண்டாவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை டு வி நீட் Claude Projects. நான் அந்த Claude இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் எந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத காமிச்சு, ஸோ வை எக்ஸாக்ட்லி வி நீட், அதோடைய பெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, செகண்ட் பாயிண்டா வாட் இஸ் Claude Project, அதனோட அஃபிஷியல் டெஃபினேஷன் பார்க்க போறோம். தேர்ட் பாயிண்டா தட் 4 ரீசன்ஸ் வை, பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெயின் ஃபேக்டர் காமிக்க போறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சில டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை காமிச்சு அது உங்களுக்கு வந்து புரிய வைக்க போறேன். ஃபோர்த் பாயிண்டா லைவ் டெமோ பில்டிங் அ ப்ராஜெக்ட் இன் Claude. இதை வந்து நம்ம ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீமும் நிறைய விஷயங்கள் இந்த Claudeலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஸ்டெஃபின் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிக்க போகிற டெமோ. அண்ட் அதர் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல என்ன, இது வந்து ஒரு டெமோ தான் காமிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்படிலாம் அதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு டேக்அவே பாயிண்ட் கொடுத்து இந்த செஷனை குவிக்காக less than 15 minutes முடிக்க போகிறோம். ஸோ நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வை டு வி நீட் திஸ் Claude Projects அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு போகிறேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கோவர்க்கில் இருக்க நம்ம லாஸ்ட் செஷனில் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன, ஸ்கில்ஸ்னா என்ன, கனெக்டர்ஸ்னா என்ன, ஸ்கெடியூல்டு டாஸ்க்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்டான செஷன்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த செஷன் அகைன் பிகினர்ஸ் ஏரா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிடும். பிகாஸ் இதில் சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து அதனுடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு வீடியோவை நம்ம வந்து இறக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் தோஸ் செஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த செஷன்ஸ் தட் வி ஆர் ப்ரொடியூசிங் த்ரூ திஸ் Claude இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ நவ். ரைட். ஸோ இப்போ இதில் இந்த கோவர்க்கில் இங்கே பார்த்தீங்கன்னா சாட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே சாட்டில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் ஒரே மீனிங் தான். இப்போ நான் கோவர்க்கை கிளிக் பண்ணுறேன். அதில் நான் ஆல்ரெடி பண்ண சாட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட், ஓகே, இது நான் ஒரு பெரிய சாட். ஓகே, இதுக்கும் நான் ஒரு கான்டெக்ட்ஸை புரிய வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி ஒர்க்கிங் ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகி இங்கே பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் இது எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்குன்றது தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சு. ஏதாச்சும் ஒரு பாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபெண்டபிள் ஃபைல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து உட்காரும். அது நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு எந்த ஃபோல்டர் வேணுன்றதை சூஸ் பண்ணலாம், அதுவாகவே கிரியேட் பண்ணி இன்கேஸ் அதுக்குண்டான ஒர்க்கிங் ஃபோல்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ப்ராப்பராக பாஸ் பண்ணலாம், அதோட மெமரியில் அங்கே போய் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இங்கே போயிட்டு லாஸ்ட்டில் நிறைய சாட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து சாட் லிமிட் ரீச் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துடும். அந்த லிமிட் ரீச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, திருப்பி இங்கே போய் நியூ டாஸ்க் அப்படின்னு கிளிக் பண்ணி புதுசான சாட் எடுத்து அதில் வந்திருக்கக்கூடிய அவுட்புட் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இதுதான் பெயின் ஃபேக்டர். பிகாஸ் அங்கே தான் உங்களோட கான்டெக்ட் மெமரிலாம் இருக்கும், அங்கே தான் உங்களோட மெமரி எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ராதர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் செஷனுக்கு சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல ஓகே ஒவ்வொரு சாட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராஜெக்ட் வர ஃபோல்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் எந்த பாத்தில் இப்போ நான் அடுத்த ஃபைல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாத்து என்னன்றது கண்டுபிடிக்கணும். இது எங்கேயோ போய் லோக்கல்ல போய் உட்காந்துருக்கோம். ஓகே, இந்த பாத்தை கண்டுபிடிச்சு இப்போ இந்த ஃபோல்டரோட எல்லா ஃபைல்ஸும் ஆக்சஸ் எடுத்துக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து டாஸ்க்ஸ்லாம் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த விதத்தில் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, கான்டெக்ஸ்ட் வந்து நான் திருப்பி கொடுக்க விருப்பப்படலை, அது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த Claudeல ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. இங்கே சாட்ல நம்ம வந்து வெறுமனே இங்கே தப்பு நம்ம வந்து இது கவனிக்காம சாட்ல எல்லாருமே போடுறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இதனுடைய சாட் லிமிட் ரீச் ஆகிடும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷ் சாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். பிகாஸ் ஒவ்வொரு சாட்டுக்குன்னு ஒரு மெமரி இருக்கு. அதுக்கப்புறமா போன சாட்ல இருக்கக்கூடிய மெமரியை தூக்கி அடுத்த சாட்ல போடுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே ஸ்டார்டிங்கே ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் வந்து எல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன் வை வி நீட் ப்ராஜெக்ட்ஸ். அடுத்தடுத்த ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டெஃபின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இப்போ why we need Claude, what exactly is the pain factor அப்படின்ற அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பாயிண்டா what exactly is the Claude project அப்படின்றதுக்கு நான் அஃபிஷியல் டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். இந்த பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க. நாலேஜ் பேஸ் பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் ஆல் ரிலேட்டட் சாட்ஸ்.
மீனிங் என்னன்னா, இப்போ இந்த ஒரு சாட்ல ஓகே, இங்கே பாருங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணி இங்கே நான் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணல, இங்கே நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பாஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் ரிலேட்டபிள் டாக்குமெண்ட்ஸ் எங்கெல்லாம் வைக்கணும், சூஸ் ஃபோல்டர் வேறு ஏதாச்சும் நீங்கள் பாத்துலேருந்து வைக்கிறீங்களா அப்படின்றது நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஓகே, இது பை டிஃபால்ட்டாக இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பார்த்து வேணும்னா கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஃபோல்டர் ஆக்சஸில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு கிளவுட் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் பேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ஃபைல் ஃபோல்டர்ஸ், அது உங்களோட டெமோவில் ஸ்டெஃபன் காமிப்பார், நிறைய ஃபைல் ஃபோல்டர்ஸ் ஒரு 15 புக்கு, அதனுடைய நாலேஜ் எனக்கு வேணும், ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கு, அவர் என்னுடைய பழைய கண்டென்ட்லாம் இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் நாலேஜ் பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் கொடுத்துருவீங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது இப்போ நீங்கள் பாருங்க இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஆர்ஓ கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஏதாச்சும் என்னுடைய இன்ஜினியர் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஏஜென்ட் அவர் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் எதாவது இருக்க போது அப்படி மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும், டெமோ வரும்போது உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நாலேஜ் பேஸ் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் ஆல் ரிலேட்டட் சாட்ஸ் இங்கே தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கு இந்த பர்டிகுலர் சாட் ஓகே இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட் ஓப்பன் ஆகும். அந்த சாட் வேணும் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ இது வந்து எதுக்கான முக்கியமான நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் சாட் நம்ம வெறுமனையே சாட் பண்ணி போடுறது அதுக்கும் கிளாட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, கிளாட் சாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி. ஃப்ரீலான்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் திங்கிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். அதனால பி ஹேவ் டு ரிவ்யூ டெய்லி. இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் வேணும்னா அவங்க கொடுத்துருக்கிறத நான் டெய்லி பார்த்து கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கணும். பட் ரேதர் கிளவுட் ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் நத்திங் பட் எம்ப்ளாயி மாதிரி. எம்ப்ளாய்க்கு என்ன இருக்கும், இப்போ ப்ரோஜெக்ட் பிரிட்ஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு இப்படி தான் கண்டென்ட்டை கொடுக்கணும், எனக்கு இப்படி தான் டெலிவரபிள் வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எஸ்ஓபி போட்டு கொடுத்துருக்கேன். ரைட், அப்போது இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே ட்ரெயின்ட் ஆன் அவர் எஸ்ஓபி ப்ராசஸை நான் அபைட்ஸ் பைட் எல்லா ப்ராசஸுமே அவங்க வந்து அபைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறனால நம்ம ஏதாச்சும் போய் கேட்டோம்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் அவுட்புட் கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே ப்ராஜெக்ட்ஸில் எல்லா டேட்டா சோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இதில் போய் தட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு அவுட்புட் ஃபார்மேட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை கொடுத்துரும். அப்போ ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ்னா நாலேஜ் பேஸ் பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளஸ் ஆல் ரிலேட்டட் சாட்ஸ் இட் வில் ஹேவ், பிகாஸ் இட் கேன் ஹேவ். அப்படி வைக்கிறதுனால இட் வில் ஹேவ் கன்சிஸ்டன்ட் மெமரி, கான்டெக்ஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த நாளைக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். நார்மல் சாட் அப்படின்றது ஒவ்வொரு டைம் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம கிளவுட் ப்ராஜெக்ட்ல வைக்கிறது கன்சிஸ்டன்டான மெமரி அங்கே போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு பாயிண்ட். அதான் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்க, மெமரி இஸ் ஆன் அப்படின்னு மாதிரி எழுதியிருக்காங்களா, அப்போ அந்த இடத்துல போய் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் மெமரி எப்பவுமே ஸ்டோர் ஆகும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட்ல இன்னொரு 4 ரீசன்ஸ் ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல வந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெமோக்குள்ள போறோம். வாங்க போறோம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. The 4 reasons why this particular cloud project matters. First reason, the shift from prompting to context engineering. நீங்கள் ஒவ்வொரு சாட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராம்ப்ட் இதை பண்ண அதை பண்ணு ஒவ்வொரு டைம் நீங்கள் கான்டெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக ரேதராக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரே டைமை கான்டெக்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிட்டீங்கன்னா அது டெமோவில் பார்ப்பீங்க. லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ கேட்டாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் குவிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸில் வரக்கூடிய அவுட்புட்டை நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்க, மாற்றுறீங்க, எது வேணால் பண்ணிக்கலாம், எத்தனை விண்டோ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூ நீட் டு access to that particular project. அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி பண்ணணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், செட் அப் ஒன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எவ்ரி ஃபியூச்சர் சாட்ஸ் பெனிஃபிட்ஸ். அப்போ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு டைம் நம்ம சாட் ரெஃப்ரெஷ் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல இருக்கிறனால கான்டெக்ஸ்ட் மெமரி மேலே இருக்கும், அது காம்பவுண்டிங் ஆசெட் மாதிரி. தேர்ட் பாயிண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோட் அக்ராஸ் ஆல் சாட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா. ஃபோர்த் பாயிண்ட், ப்ரிவென்ட்ஸ் கான்டெக்ஸ்ட் ஓவர்லோட் அண்ட் ரெடியூசஸ் சாட் லிமிட் எக்ஸாஷன். மீனிங் என்ன, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இந்த இடத்துல சாட் இது இல்லாமல் நான் சாட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் ஓவர்லோட் ஆகிடும். ரைட், ஸோ பிகாஸ் ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. நிறைய நீ எங்கிட்ட என்னோட ஒர்க்கிங் டைரக்டர் லோட் பண்ணிட்டப்பா, அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாட் ஸ்டார்ட் பண்ண இந்த சாட் சொன்னாலும் இந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது மூலமா நம்ம ஃப்ரெஷ் சாட் ஓப்பன் பண்ணி அதே ப்ராஜெக்ட்குள்ள நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்து பல விஷயங்களை பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஸ்டெஃபன் சொல்ல போறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்றது ப்ராப்பராக புரிஞ்சிருக்கணும். நாலேஜ் பேஸ், அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அதனுடைய எல்லா ரிலேட்டட் சார்ட்ஸும் ஒரே இடத்துல வந்து இருக்குது. அதனால கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியுது. நீங்க ப்ராம்ப்டிங்க திருப்பி போடணுன்றது அவசியம் இல்லை. இது ஒரு காம்பவுண்டிங் ஆசெட் மாதிரி நம்மளுக்கு வந்து கையில் நிற்கிது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ நீங்க டெமோ பாருங்க. ஒரு சூப்பரான டேக் அவே கொடுத்து இந்த செஷன் வந்து ஸ்டெஃபன் முடிக்க போறாரு. வாங்க போலாம்.
ஆல்ரைட், ஸோ இந்த செஷனை நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் கிளினிக்கல் கொஷின் அண்ட் ஆன்சரிங் சாட் பாட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டெஃபின் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பட் as he is not keeping well, இந்த பாயிண்ட் இந்த ப்ராஜெக்டுடைய ஒர்க் ஃப்ளோவை கிளாடுக்குள்ள எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்னோட வீடியோ இப்போ வராது. ஸோ அதனால எவ்ரிபடி கேன் ஃபோக்கஸ் ஆன் த செஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஃப்ளோ டோட்டலி 9 ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ChatGPT ஓப்பன் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண போறீங்க அப்படின்றத ப்ராம்ப்ட் அந்த இடத்துல நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது மல்டிபிள் செஷன்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன, ரோல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வந்து ChatGPT போய் போட்டு பார்த்து ரோல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் மச் அபவுட் இட். இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் கையில் ஒரு ப்ளூ பிரிண்டாக கொடுத்துட்றேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் கிளாட்ல யூஸ் பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டியோட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறீங்க, டேட்டா செட்டில் உங்கள் கையில் இருக்குதா, இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் சூப்பர் பெட்டர். ஸோ இப்போ இந்த டேட்டா செட் இருக்கு, ப்ராம்ப்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை தூக்கி கொண்டு வந்து கிரியேட் அ கிளாட் ப்ராஜெக்ட். ஓகே, கிளாட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாட்லையும் இங்கே ப்ராஜெக்ட் இருக்கும், கோவர்க்லையும் இங்கே ப்ராஜெக்ட் இருக்கும். ஐ வுட் சஜஸ்ட் யூ டு கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் கோவர்க் அண்ட் இங்கே ப்ராஜெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எப்படி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இங்கே நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச், இம்போர்ட் அ ப்ராஜெக்ட், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர். இந்த இடத்துல நான் யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஐ வுட் ஹைலி சஜஸ்ட். பிகாஸ் எதனாலன்றது தேர்ட் பாயிண்ட் தெரியும். ஓகே, ஸ்க்ராட்ச்லேருந்து கூட நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். பட் யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டருடைய பர்பஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். கனெக்ட் டு த நாலேஜ் பேஸ், அதாவது அப்லோட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் into the ப்ராஜெக்ட். நீங்கள் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணக்கூடிய SOPs, ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ், கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆர்கிடெக்சர் டாக்குமெண்ட்ஸ், API டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லாமே ஒரு நாலேஜ் பேஸில் உங்களுடைய லோக்கலில் வச்சுக்கோங்க. ஓகே, அது எதனாலன்றது தெரியும். அதை நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்றதுடைய பாயிண்ட்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஏஜென்டிக் இன்ஜினியர் ப்ரோக்ராமில் இன்ஜினியர் பிரெயின் அப்படின்ற மாதிரி இடத்துல நான் ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமர் சர்ன் ப்ரெடிக்ஷன், அதில் நான் எப்படிப்பட்ட டேட்டா வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள ரா டேட்டா எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்ட டேட்டா இந்த மாதிரி தான் டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நான் வந்து எப்படி எழுதுவேன், அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் வந்து டாக்கரிஸ் ஃபைல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்ட் எல்லாமே. ஓகே, இதெல்லாம் தான் என்னுடைய நாலேஜ் பேஸ். சோர்ஸ் ஃபைல்ஸில் என்னெல்லாம் மாடல்ஸ் எப்படி இருக்கும், டேட்டா டூல்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் மாடல்ஸ் என்ன மாடல்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இது கஸ்டமர் சப்போர்ட் டிக்கெட் ஆட்டோமேஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு தான் போட்டு இதுக்குள்ளேயே நான் எப்படிப்பட்ட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸில் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்றது இதனுடைய ஒரு பிரெயின். ஓகே, கோச்னுடைய ஒரு இன்ஜினியருடைய ஒரு பிரெயின். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல கொண்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்னுடைய ட்ரைவுக்கு நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் அதுதான் அதோட சோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ கனெக்ட் டு டேட்டா பேஸ். ஸோ ப்ராம்ப்ட் எடுக்கிறீங்க, என்ன ப்ராஜெக்ட் புதுசாக வேணும்னு பார்க்குறீங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க, அடுத்த நாலேஜ் பேஸோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்தது ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். அதாவது என்னன்னா இப்போ யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர்னு போட்டு இப்போ இந்த இடத்துல சூஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோல்டர் பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எஸ், இப்போ இதில் ஒரு பேர் கேட்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க, இது என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்கும். இங்கே வந்து நான் முன்னாடி என்ன வச்சுருந்தேன்னா இன்ஜினியர் 20+ எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுறேன், 20+ இயர்ஸ். என்ன இது வந்து ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்றது நான் வந்து கிளாட்டே ப்ராம்ப்ட் போட்டு வாட் யூ ஹேவ் டு டு அப்படின்றது நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ப்ராம்ப்ட். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். என்ன மாதிரியான கோர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் இந்த மாதிரி 20+ இன்ஜினியர்ஸ் என்னுடைய ஒர்க்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஸ்டெப்ஸில் போடணும் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதெல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரிய வரும். சிஸ்டம் இங்கே பாருங்க. ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் டெடிகேட்டட் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன்சைட் மை கிளாட் ப்ராஜெக்ட். யூ ஆர் என்ன எழுதியிருக்கேன்னா யுவர் நேம் இஸ் இன்ஜினியர் டீம் ஜான். ஓகே, அப்படி போட்டிருக்கேன். திங்க் அண்ட் ஒர்க் லைக் அன் சீனியர் இன்ஜினியர் ஹூ ஹேஸ் ட்ரெயின்ட் ஆன் கம்பெனிஸ் SOPs, டாக்குமெண்டேஷன், ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். யூர் நாட் அ chat bot that simply answers the questions. You're a long-term team member responsible for building, organizing, documenting, improving and maintaining projects. Every output should be created as if part of the real-time production database. உன்னோட ரோல் என்ன, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டேன். எப்படிப்பட்ட திங்கிங் ப்ராசஸ் உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும், பிகாஸ் நம்ம வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே தெளிவாக நெவர் ஸ்கிப்பிங் பாருங்க. நெவர் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் சிம்பிளி பிகாஸ் ஐ டென்ட் மென்ஷன் தம். நான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணாது. எதுல டூஸ் டோன்ட்ஸ் இது எல்லாமே என்னென்ன பண்ணும் கிளியராக எழுதிட்டு வேறு ஏதாச்சும் ஃபைல்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் அதனால தான் லொக்கேஷன் ஃபோல்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ரைட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில ஒர்க் வந்து ஒரு 9 PM நீங்கள் பேசிட்டு டாஸ்க்கு 9 PM ஒரு மெயிலுக்கு எழுதணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் பண்ணிங்கன்னா நீங்கள் டாஸ்க் எடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட மெமரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா செட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா செட் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட் எடுக்கிறேன் உங்களுக்கு.
ஓகே, இது வந்து ஒரு கிளினிக்கல் அனாலிசிஸ். ஓகே, நான் இந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன பில்ட் பண்ணணும்னா ஹெல்த் கேர் கிளினிக்கல் கியூ சிஸ்டம். ஓகே, நான் என்ன ப்ராஜெக்ட் என்ன கொடுக்குறேன்றது பாருங்கள். I want you to build a healthcare clinical QA system project. You have the knowledge base. You know what to do now. புது சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வாட் ஷுட் த கோர் சிஸ்டம் டூ, இது எல்லாமே பண்ணணும்ப்பா அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டேன். இது மாதிரி பல கொஷின்ஸ் கேட்கும். ஃபுல் ப்ரொடக்ஷன் கிரேட் கிளவுட் ஏபி, நோ எக்ஸ்டர்னல் ஏபிஐ. எங்கிட்ட வந்து ஓப்பன் ஏனுடைய ஏபி கீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே இது பில்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து, ஸோ இது வந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். அது அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்யர்மெண்ட், ஜென்ரேட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகம்ஸ் அன் ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றது இது ஸ்டார்ட் ஒர்க்கிங். நடுவில் ஏதாச்சும் கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னா உள்ள கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் இது ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பில் உள்ள பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஓகே, ப்ராஜெக்ட் பில்டிங் பிளாட்ஃபார்ம், அந்த கோடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுக்கு, ஏபி கீஸில் உள்ள பண்ணுறதுக்கு. ஓகே, அதை போட்டிருப்பேன். கான்ஃபிகர் அண்ட் ப்ரிப்பேர் உள்ள நீங்கள் ஆட் ஏபி கீஸ் இதெல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்குள்ளே VS Code ஸ்டுடியோக்குள்ளே பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறமா டிப்ளாய் வந்து லோக்கல் ஹோஸ்ட், நம்மளுடைய கிளவுட் மூலியமாகவே நம்மளுடைய இந்த 127.0.0.0 அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகும். எல்லாத்துக்கும் தெரியும், லோக்கல் ஹோஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒரு POC லெவலுக்கு பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கிளவுடுக்குள்ளே பில்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பாருங்க. ஸ்கேஃபோல்டிங், இந்த எல்லா ஸ்டெப்ஸும் நான் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி என்ன வேணும் அப்படின்றதுலாம். இதெல்லாமே எதுவுமே சொல்லலை. பட் அந்த பிரெயின் எடுத்துட்டு அந்த கான்டெக்ட் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லோட் பண்ணி நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டே அதுக்கு என்னோட ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிடும். பில் சி இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் அது உள்ள வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் பில்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக முக்கியமான ஸ்டெப் என்னன்னா மெயின்டைன் அண்ட் என்ஹான்ஸ் த கிளவுட் ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கும் போது இது ஒரு புது ஃபோல்டரை உள்ள வந்து கிரியேட் ஆகிடும். அதுவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டவுன்லோட்ஸில் AZTK ப்ரோக்ராம் கிளவுட் செஷனுக்குள்ளே இதுக்குள்ளே இப்போ பாருங்கள், 3வது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும், ஹெல்த் கேர் கிளினிக்கல் QA சிஸ்டம். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து எல்லா ப்ராஜெக்டோட ஃபைல்ஸும் வந்து இருக்கிறனால ஃபியூச்சரில் அதை நான் என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நான் காமிக்க போகிறேன். பட் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணனா இதுக்குள்ளே ஃபோல்டர்ஸ், மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகும்போது இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கான்டெக்ட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே, இந்த ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே எல்லாமே கான்டெக்ட் அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால யூ டோன்ட் நீட் டு ப்ரொவைட் த கான்டெக்ட் அகைன் அண்ட் அகைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பீரியட் சைக்கிளில் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஏ இன்ஜினியரோட பிரெயின் ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே ஆஸ் ஏ இன்ஜினியர் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஸோ லெட் இட் கெட் பில்ட். பட் இது பில்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி இந்த செஷனை வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கண்டினியூ பண்ணலாம். அது என்ன அப்படின்றத இப்போ காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்: டு நாட் கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட் ஃபார் எவ்ரி ஸ்மால் சேஞ்ச். அதாவது கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு பிரெயின், ஓகே, இன்ஜினியரோட ஒரு பிரெயின், அந்த பிரெயினுக்குள்ளே நீங்கள் வந்து மல்டிபிளாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த சாட்டுக்குள்ளே பேசிக்கலாம். புதுசாக சேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்லேயே இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா திருப்பி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள், இதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டர் வந்துடும். இப்போ வேற ஒரு டேட்டா பேஸ் அப்லோட் பண்ணி இங்கே இந்த இடத்துல பண்ணிங்கன்னா ஒரு புது சாட் உருவாகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே இந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி அந்த பிரெயின் இந்த வேணுன்றது அந்த ஃபோல்டருக்குள்ள கான்டெக்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சாட்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஓகே, ஸோ அதை போட்டிருக்கேன். கிளவுட் ப்ராஜெக்ட் ரிட்டைன் கான்டெக்ட், ஃபைல்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்லி. ஆல்வேஸ் டெஸ்ட் ஆன் லோக்கல் ஹோஸ்ட் பிஃபோர் மூவிங் டு தி அட்வான்ஸ். ஃபஸ்ட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எடுத்து போக முடியும். ஓகே, கீப் யூர் API keys sensitive data secure. அதனால தான் ஒரு சில அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து API keysல காமிக்கிறது. அவாய்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ். அதாவது ஸ்டார்ட் வித்தவுட் அ கிளியர் ப்ராஜெக்ட் டெஃபினிஷன், நாட் யூசிங் நாலேஜ். எந்த ப்ராஜெக்டே பண்ண போகிறோன்றது தெரியும். அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டேன், என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த் கேருக்கு கிளினிக்கல் EQA பார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல கோடிங் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா வேலிடேட்டரை நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த கான்டெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா start with a clear project definition, not using a knowledge base. மீனிங் என்னன்னா, எந்த ஆல்ரெடி நாலேஜ் பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நான் ஆல்ரெடி நான் சாட்ஜிபிட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து அந்த ப்ராஜெக்டினுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புது சாட்டில் வந்து போட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மச் பெட்டர். இங்கேயும் கூட மேக்கிங் ரேண்டம் சேஞ்சஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா வந்து சில பேர் ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க, ப்ராஜெக்ட் எப்படி டெலிவரி பண்ணணும் தெரியாதவங்க, அதை பண்ணி இது பண்ணுற மாதிரி we will be commanding this. But let's not do that. ஓகே, எது பண்ண போகிறோன்றது ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணிட்டு இட் இஸ் கோயிங் டு பி பெட்டர். அண்ட் நாட் டெஸ்டிங் பிஃபோர் டிப்ளாய்மெண்ட். நம்ம இங்கே மல்டிபிள் டெஸ்ட் கண்டிஷன்ஸில் ரன் பண்ணி தென் we have to send it. So I hope this point உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன், வாங்க.
ரீயூஸ் த சேம் ஒர்க் ஃப்ளோ ஃபார் எனி ஏ ப்ராஜெக்ட். இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஹெல்த் கேர் பண்ணிருக்கணும். இப்போ இதே கான்செப்ட் நீங்கள் ஃபைனான்ஸுக்கு பண்ணலாமா, ஹெச்ஆருக்கு பண்ணலாமா, லீகலுக்கு பண்ணலாமா? அப்போ ஒரு ஏ இன்ஜினியர் ஒர்க்கு இந்த கிளாட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் எப்படி ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து எவ்வளோ பெரிய சொல்யூஷன்ஸ், எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. ஓகே, கஸ்டமர் ஏ சாட் பாட்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல நீங்கள் வந்து சேம் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ், அது சூப்பரான பிரெயின் யூஸ் பண்ணி திங்க் பண்ணி அதுக்கேற்றமான ப்ராஜெக்ட்ஸில் அதுவே பில்ட் பண்ணிக்கும். பட் இட் டேக் சம் டைம். பட் நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறமா லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணி பல டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமா தென் யூ கேன் டு ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட். நீங்கள் கிட்டப்ல புஷ் பண்ணி லோக்கல் டாக் ரைஸ் பண்ணி AWS ஆர் Azure GCP ஆர் CI/CD ப்ராசஸ் பண்ணுறீங்களா வாண்ட், இதெல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ். அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்டான விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே எடுத்து கொண்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இன் கேஸ் டைம் பர்மிட்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஓகே, இது வந்து டிசைன் பண்ணும் அப்படின்றதுலாம் இருக்குது. பட் ஆனால் நான் ஆல்ரெடி முன்னாடி பண்ணதை நான் காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் என்ன பண்ண அப்படின்றது காமிக்கிறேன். இன் திஸ் ஃப்ளோ அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ளோ. ஓகே, நீ ஆல்ரெடி ஒன்று கான்டெக்ட் எடுத்தோம், பில்ட் ப்ராசஸ் கஸ்டமர் சப்போர்ட் டிக்கெட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அன் ஓப்பன் API கீ இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் பில்ட் பண்ணிருந்துச்சு. ஹேவ் ஒன்லி ஓப்பன் API கீ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் பில்ட் பண்ணி சொன்னேன். என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகுது இந்த ப்ராஜெக்ட். அதுவுமே நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து கஸ்டமர் சப்போர்ட் டிக்கெட் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு லாகின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார்னா, டிஸ்கிரைப் தி இஷ்யூ, யூ கேன் கம் ஆஃப்டர் 2 days 3 days, இட்ஸ் ஓகே, I can manage until then அப்படின்ற மாதிரி போச்சுன்னா சப்மிட் அண்ட் ஆட்டோ ட்ரீஹெச். ஸோ இதுக்கு பின்னாடி நான் வந்து ஓப்பன் API கீ வச்சிருக்கேன் என்னோட VS கோட் மூலம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இது என்ன மாதிரியான ப்ரியாரிட்டியில் ட்ரிகர் ஆகணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கும். ஒரு 500 டிக்கெட்ஸ் 300 டிக்கெட்ஸ் டெய்லி ரைஸ் ஆசினா அவருக்கு எந்த டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. பட் பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் டிக்கெட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அடுத்த நாள் காலையிலேருந்து உட்காராங்கன்னா எந்த டிக்கெட் எடுத்து ஹை ப்ரியாரிட்டியில் எடுத்து முடிக்கணும், எது வந்து லாஸ்ட் பீரியட் கொடுக்கணும், அதோட சென்டிமெண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணது கிளாட் தான். நான் இதுக்கேற்ற மாதிரி தான் பில்ட் பண்ணேன். என்னோட நாலேஜ் பேஸ் தான் முன்னாடி எல்லாம் கொடுத்து கிளாட் தான் இந்த டேஷ்போர்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சது. ஸோ இந்த மாதிரி கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வேணால் யூ கேன் ட்ரை டு கிரியேட் பை யூசிங் த சேம் நாலேஜ் பேஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பட் ஐ ஹோப் எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து நம்புறேன். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. data analysis and automating the report, software developer and coding assistant, business analysis, requirement documentation, customer support and FAQ assistance, இந்த மாதிரி பல ரொட்டீனான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த மாதிரி கிளாட் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி உங்கள்கிட்ட நாலேஜ் பேஸ் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு டூ இட். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, நான் ஏதாச்சும் என்னோட டே டு டே ஒர்க்கில் ஏதாச்சும் ரொட்டீனான ஒரு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணலாம், அது ஒரு நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை நாலேஜ் பேஸை டாக்குமெண்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவே மோர் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்னைக்கு 2026 பில்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ இது மூலமா ஒரு முக்கியமான டேக்அவே கொடுத்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். அது என்ன டேக்அவே பண்ணுறது தான் அடுத்து பேச போகிறோம். வாங்க. Don't use AI like a Google search. Use it like a teammate that already knows your work. இந்த கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா அதுதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ண அது பண்ண ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து சாட்டில் போட்டு கான்டாக்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் கோவர்க்கில் நியூ டாஸ்க் கொடுத்து இந்த இடத்துல பண்ண அவசியம் இல்லை. ப்ராஜெக்ட்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த ரிப்பீட்டட் பண்ணோ அதை கிளிக் பண்ணி கான்டெக்ஸ்ட் உள்ள ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கான்டெக்ஸ்ட் உள்ள இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட்டில் லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டீம்மேட்டாக, பிகாஸ் ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்ன ஒர்க் ஃப்ளோஸ் அவங்களோட டேலண்ட்டை பேஸ் தானே ஹையர் பண்ணுறோம். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படி இந்த டேலண்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் புதுசாக நியூ டாஸ்க்கு பண்ணி ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் 25 அது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து தேவையில்லை. பட் ஒரு டீமேட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு விஷயம் தெரியும், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடப்போ அவனுக்கு ஆல்ரெடி யூ நோ திஸ் இன்ஃபர்மேஷன் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு டீமேட் இன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி யூ கேன் ஆல்சோ ட்ரீட் திஸ் AI அண்ட் ஸ்டார்ட் பில்டிங் இட். இதுதான் இந்த பர்டிகுலர் செஷன்லேருந்து உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய டேக் அவே பாயிண்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டேக்ஸ் சம் டைம். இதுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை பண்ணி கேட்டால் இது அட்லீஸ்ட் இஸ் கோயிங் டு டேக் 30 to 40 minutes டைம் which we do not have. ஸோ அதனால் பட் எப்படி நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிய வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சம்மரி பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். வாங்க.
why do we need Claude Projects அப்படின்றதுக்கான பெயின் ஃபேக்டர் காமிச்சேன். நார்மல் சாட்டுக்கும் ப்ராஜெக்ட்ஸும் என்ன வித்தியாசம், வாட் எக்ஸாக்ட்லி இஸ் Claude Projects, நாலேஜ் பேஸ் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் ஆர்பிட்ஸ் ரிலேட்டட் சாட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். 4 ரீசன்ஸ் வை என்ன, இப்போ நம்மளோட ப்ராம்ப்டிங்கை தாண்டி கான்டெக்ஸ்டாக மாறி இருக்கு, இப்போ அது ஒரு காம்பவுண்டிங் ஆசென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்மளோட இந்த செஷன் லிமிட் எக்ஸாஷன்லாம் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு அதுக்கு மேலே ஓவர்லோட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற சூப்பரான பாயிண்ட்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறமா லைவ் டெமோ மேட் பண்ணி அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷன் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கான பயங்கரமான எஃபோர்ட் நாங்கள் போடுவோம். பிகாஸ் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் யார் வேணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கோல். ஸோ அதனால் மை ரெக்வெஸ்ட், இந்த செஷன் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட். நான் பேசினதும் ஸ்டெஃபின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உண்மையாகவே புரியுதா, பிகாஸ் இட்ஸ் பெரிய டீம் ஒர்க் பிஹைண்ட் தி சீன்ஸ். ப்ரோவைட் பிரிட்ஜ் பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க, ஒரு 50 பேர் டீம் வந்து நம்மளுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால தான் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துருக்க முடியுது. என்னுடைய பேக் போன் நம்ம ப்ரோவைட் பிரிட்ஜ் டீம் தான். ஸோ டெஃபினெட்லி ஆல் த குடோஸ் அண்ட் எவ்ரி திங் கோஸ் டு தெம் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு இந்த செஷன் மூலயமா வேல்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. பிகாஸ் ஒன்லி இஃப் யூ கிவ் கிரெடிட்ஸ் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணும்போது ஒரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் நீங்கள் வைக்கும் போது தான் நம்மளோட கெரியரில் அடுத்தடுத்து க்ரோ ஆகும். நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. ஸோ டு நாட் பி ரிசர்வ்ட். இன் கேஸ் இஃப் இட் இஸ் ரியலி மேக்கிங் வேல்யூபிள் ஃபார் யூ, நீங்கள் ஒரு 15 to 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க, புரிஞ்சிருக்குன்னா அது நீங்கள் லைக்கை தாண்டி நீங்கள் பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஆல்சோ ஃபார் அஸ் டு கீப் ப்ரொடியூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ். அண்ட் அதனால தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை வந்து வி ஆர் கீப் ரிலீசிங் இட். ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து படிக்கலாம். பட் மறக்காம ஜஸ்ட் 2 minutes எடுத்து வாட் இஸ் யுவர் லேர்னிங் பாயிண்ட் போட்டுட்டு தென் கீப் யுவர் next questions if you have any. அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். Until then, this is your A Coach John signing off. Bye.